வணக்கம். இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஏ ஃபவுண்டேஷன்ல மேத்தமெட்டிக்ஸ்ல செட்ஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷன் டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ஓவர் த செட் ஆஃப் ரேஷனல் நம்பர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆர். ஆர்னா நமக்கு என்ன தெரியும், ரெஃப்ளெக்சிவ். பி வந்து எஸ்னா சிமெட்ரிக். சினா நமக்கு டி டிரான்சிட்டிவ். டின்றது ஈன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆஃப் ஈக்குவலன்ட் ரிலேஷன். இதுல என்ன ஆன்சர் கரெக்டா வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்றையுமே நம்ம கண்டிப்பா அதை வெரிஃபை பண்ணணும். எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு இஸ் ஈக்குவல் டு, அப்போ நமக்கு டூ டேஷ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஓகே ரெஃப்ளெக்சிவ் நம்ம செக் பண்றோம்னா ரெஃப்ளெக்சிவ் நமக்கு என்ன இருக்கணும், ரெஃப்ளெக்சிவ்ன்றது ஒரே ஒரு எலமெண்ட் தான் நம்ம எடுக்க முடியும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? ஓகே, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நம்ம எடுத்தோம்னா ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தா ரெஃப்ளெக்சிவ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். அப்போ இட் இஸ் ஆல்சோ ரெஃப்ளெக்சிவ். ஓகே, நம்ம இப்போ நம்ம ஓகே ரெஃப்ளெக்சிவ் செக் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம சிமெட்ரிக் செக் பண்ணுவோம். சிமெட்ரிக் நம்ம ஓகே என்ன செக் பண்ணுவோம், ஓகே அதாவது செகண்ட் ஒன்னுக்கு சிமெட்ரிக் வந்து பார்த்தா நமக்கு 2 லெட்டர்ஸ் நம்ம எடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஒன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா which implies y is also equal to x. இது ட்ரூனா இட் இஸ் ஆல்சோ சிமெட்ரிக். அப்ப x is equal to y which implies y is equal to x. இதுவும் ட்ரூ ஆயிடுச்சு நமக்கு. அப்ப ட்ரூ ஆயிடுச்சுன்னா நமக்கு இதை நம்ம என்ன சொல்லிடலாம், சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். மூணாவது டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் நம்ம என்ன செய்வோம், 3 லெட்டர்ஸ் எடுப்போம், எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். எடுத்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் ட்ரூ ஆச்சுன்னா நமக்கு இட் இஸ் a டிரான்சிட்டிவ். கரெக்டா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கு, ஒய் ஈக்குவல் டு இசட் இருக்கு. அப்ப ஆப்வியஸா என்ன இருக்கும், which implies x equal to z இருக்கும். கரெக்டா? இப்போ இது மூணுமே நமக்கு ட்ரூ ஆயிடுச்சு. அப்ப ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ டிரான்சிட்டிவ். அப்ப ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் இது மூணுமே ட்ரூ ஆச்சுன்னா அது நம்ம என்ன சொல்றோம், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்றோம். அதே போல முக்கியமான ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இந்த வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈக்குவல், அதே போல சி, இந்த மாதிரி ஓகே வரும்பொழுது கண்டிஷன்ஸ் வரும்பொழுது அதுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் மூணுமே கண்டிப்பா நமக்கு ட்ரூவா தான் இருக்கும். அப்ப நம்ம டிஃபால்ட்டா என்ன சொல்லிடலாம், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லிடலாம். ஆனா நீங்க சால்வ் பண்ண கூட தேவையில்லை. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்கும் பொழுது செட் பிராக்கெட்ஸ்லயும் கொடுக்கலாம், இல்ல ஸ்டேட்மெண்டாவும் கொடுக்கலாம். அப்போ இது ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, அப்ப ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட். இப்ப டிஃபால்ட்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எடுத்துக்கலாம். அதே போல ஏ ஹேஸ் த சேம் ஃபாதர், ஏ ஹேஸ் த சேம் ஃபாதர், ஓகே டேஷ். இப்ப டேஷ் ஹேஸ் த சேம் ஃபாதர் வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு சேம் ஃபாதர் இருக்காங்க. அப்போ நீங்க எக்ஸ் எடுத்தாலும் சேமா தான் வரும். எக்ஸ் ஹேஸ் த சேம் ஃபாதர், எக்ஸ் ட்ரூ தான். எக்ஸ் ஹேஸ் த சேம் ஃபாதர் as ஒய் அப்படின்னு எடுத்தாலும் ட்ரூ தான். நீங்க மாத்தி ரிவர்ஸ்ல போட்டாலும் ட்ரூ தான். அப்ப சேம், ஈக்குவல் இந்த மாதிரி உங்களுக்கு எது கண்டிஷன்ஸ் வந்தாலும் சரி, இல்ல அவங்க கொஸ்டின்ஸை வந்து அவங்க செட் பிராக்கெட்ல கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கமா ஏ, பி கமா பி, சி கமா சி அப்படின்னு ஒரு 3 செட்ஸ்க்கு அவங்க கொடுத்துட்டு இதை வந்து செக் பண்ண சொல்றாங்க. அப்படின்னாலும் இங்க வந்து பார்த்தோம்னா ஏ கமா ஏ, பி கமா பி, சி கமா சி அது மூணுமே நமக்கு ஒவ்வொரு செட் பிராக்கெட்ல பார்த்தா ஈக்குவலா இருக்கு. அப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டாலும் இந்த மாதிரி உங்களுக்கு செட்ஸ்ல கேட்டாலும் ஈக்குவலா இருந்தாலும் சேமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இந்த மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை சால்வ் பண்ண கூட தேவையில்லை, டைரக்டாவே நீங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ ஈக்குவல் சேம் அந்த கண்டிஷன்ஸ் நம்ம கொஸ்டின் வந்தாவே அது நமக்கு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்யூ. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா.